ஹலோ கை சேம் பேக் இப்போ போகிற டாபிக் என்ன அப்படின்னா வேர்ட்ப்ரெஸ் ஹோஸ்டிங் எப்படி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இப்போ வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டுக்காக நம்ம ஹோஸ்டிங் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப் வெப்சைட் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஹோஸ்டிங் இருக்குது. இப்போ ஸ்பெஷலாக வந்து ஹோஸ்டிங்கில் வந்து நம்ம ஹோஸ்டிங் வாங்க போகிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ஒரு சில அடிஷனல் இன்ஃபர்மேஷனுமே கொடுக்க போகிறோம். இப்போ ஹோஸ்டிங் ஸ்பெஷலாக நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இப்போ உள்ள சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு சின்ன டெமோக்காக கூட பார்த்தீங்கன்னா கூகுள் ட்ரெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்த எல்லாத்துலேயுமே A2 ஹோஸ்டிங், ஹோஸ்ட் கெட்டர், ப்ளூ ஹோஸ்டிங்கர் எல்லாமே வந்து நான் டைப் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ரீஃப்ரெஷ் கூட வந்து கொடுக்குறேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபாஸ்ட்டு 12 மந்த் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த 12 மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் மட்டும் பாருங்கள் எவ்வளோ க்ரோத் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் ஹோஸ்டிங்கர் பார்த்தீங்கன்னா தெரியும் இதோட கலரு. ஓகேவா, அந்த அளவு வந்து இப்போ ரீச்சில் இருக்குது. ஹோஸ்டிங் வந்து நல்ல சப்போர்ட்டும் சரி, நான் என்னோட கிளைண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே அதை ரெக்கமெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 20 GB SSD ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இதில் ஒரு மெயின் விஷயம்னா அப்ராக்சிமேட்லி மந்த்லி விசிட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 25,000 மென்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து அப்ராக்சிமேட்லி பட் லைஃப் டைம் விசிட்டர் கிடையாது. ஸோ நீங்கள் அதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எந்த ஒரு வெப்சைட்லையுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. ஸ்பெஷலாக சொல்ல போனால் ஃப்ரீ SSL, அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டாப் லெவல் டொமைனு, அடுத்து அன்லிமிட்டட் டேட்டா பேஸ், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து DNS மேனேஜ்மெண்ட், 100 சப் டொமைனு, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லாத்தோட எனக்கு பிடிச்சது என்னென்னா இதில் வந்து ஹச் பேனல் கொடுக்குறாங்க. நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சி பேனல் மாதிரி கிடையாது. ஹச் பேனல் ஈஸிடி யூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு டொமைனுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு டேஷ்போர்டு வரும். இல்லை 100 டொமைன் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹச் பேனல் பார்க்குறது இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வந்து ஆட்டோ இன்ஸ்டாலர் கொடுக்கறதோட தனித்தனி டேஷ்போர்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி டெடிக்கேட்டாக தெரிஞ்சுக்கணும்னா வேர்ட்ப்ரெஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன் ஹோஸ்டிங்கரில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஹச் பேனல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து வாங்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர், நார்மலாக இருக்கிற ஒரு பிளாக் வெப்சைட் ஒரு பிகினருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலர் பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்னா பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தா ஆட் டு கார்டு இதை கொடுக்கலாம். இதில் வந்து ஒரு விஷயம் என்னென்னா நான் வந்து இதில் அஃபிலியேட்டுமே பண்ணுறேன். பர்சனலாக என்னோட லிங்க்கில் போயிட்டு வாங்குறவங்களுக்கு நான் அடிஷனலாக ஏதாவது ஒரு சில ஃபியூச்சர் எனபிள் பார்த்தீங்கன்னா தீம்ஸ் இந்த மாதிரி பிளகின்ஸ் ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அடிஷனலாக சார்ட் சப்போர்ட்டுமே கொடுப்போம், ஒரு சில சஜெக்ஷன் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என்னோட லிங்க்லேயே வாங்கலாம். என்னோட எந்த ஒரு வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணாலுமே பார்க்குற வீடியோவில் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கனாலே எனக்கு கொஞ்சம் கமிஷன் ஆட் ஆகும். அண்ட் டெஃபினெட்லி என்ன காரணம்னா இது வந்து அஃபிலியேட் லிங்க். நான் நிறைய அஃபிலியேட் பண்ணாலுமே பர்சனலாக சேனலில் பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் மட்டும் தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா இவங்ககிட்ட நான் நிறைய அதை பற்றின ரெக்வஸ்ட் வச்சு அதுக்கப்புறம் தான் இவங்க ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது நான் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டேன். அதுக்கப்புறம் பர்சனலாக எனக்கு கால் பேக் சப்போர்ட்லாம் கிடைச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து இதை பண்ணுறேன். ஓகேவா, எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இது பெஸ்ட்டு ஹோஸ்டிங்கர். என்ன சொல்லப்போனால் நீங்கள் வந்து பர்சனலாக என்ன நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கு இல்லாமல் நீங்கள் போய்ட்டு செக் பண்ணாலுமே உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி 119, அதாவது 119 ரூபா மந்த்லி பேக் வந்து சூஸ் பண்ணுறேன். இதில் என்ன ஒரு விஷயம்னா நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கினாலும் டொமைன் வாங்கினாலுமே ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கணும். என்ன அப்படின்னா 2 இயர்ஸுக்கு வாங்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். 1 இயர்ஸுக்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து இது நமக்கு வந்து கொஞ்சம் நஷ்டமாக தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு பிளானுமே 2 இயர் போகும்போது நமக்கு கொஞ்சம் அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்னோட லிங்க்கில் போகும்போதே உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் ஆகும். என்னோட கூப்பன் கோட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் தான் சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 12 மந்த் சூஸ் பண்ணால் எவ்வளோ ஆகுது பாருங்கள். 12 மந்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா 24 பண்ணும்போது நமக்கு ஒரு 1200, அது பார்த்தீங்கன்னா ஒரு 1200, 1300 அந்த ரேட்டுக்கு வந்து குறையும்னு சொல்லலாம். இப்போ வந்து என்னோட லிங்க்கில் போயிருக்கீங்க. அதே சேம் டைம் என்னோட கூப்பன் கோடு கொடுத்தீங்கன்னு வைங்களேன். வெயிட் a minute. ஓகே, ராக்கர்மி ஸ்டிச் கொடுத்தோம் அப்படின்னா என்னோடய லிங்க்கில் போயிட்டு இதில் வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகும். இதே பாருங்கள், கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் நிறைய பேமெண்ட் மெத்தட் இருக்குது. பேமெண்ட் மெத்தட் இருந்தாலுமே இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீ SSL ஃப்ரீ டொமைன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டொமைன் வந்து நீங்கள் என்ன டொமைன் வந்து நினைக்கிறீங்களோ அந்த டொமைன் சூஸ் பண்ணிக்க முடியும். இதில் வந்து பை டிஃபால்ட் ஆன்லைன் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு .com .in இது எல்லாமே எது வேணுமோ நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு வந்து செக் அவுட் நவ் கொடுக்கலாம். செக் அவுட் நவ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நம்மளோட அட்ரஸ் டீட்டெயில் கூகுள் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நான் கூகுள் அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணோம். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிவிட்டேன். அதாவது கூகுள் அக்கௌண்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்களும் கூகுள் அக்கௌண்ட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேமெண்ட் மெத்தடில் நிறையா இருக்குது. கூகுள் பே எல்லாமே இருக்குது. பட் ஜஸ்ட் UPI வந்து சூஸ் பண்ணிக்கலாம். UPIலுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் டேரெக்டாக வந்து அக்கௌண்ட் நம்மளோட QR கோடை ஸ்கேன் பண்ணாலே பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். இதில் ஒரு முக்கியமான விஷயம் 30 days மணி பேக் கேரண்டி. 30 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிக்கல அப்படின்னா நமக்கு வந்து காசு வந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அட்ரஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இப்போ அட்ரஸ் அண்ட் பர்சனல் டீட்டெயில் வந்து ஜஸ்ட்டு ஃபில் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி பேன் கார்டு டீட்டெயில், உங்கள்கிட்ட பேன் கார்டு இருந்ததுன்னா ஜஸ்ட்டு பேன் கார்டு நம்பருமே இதில் வந்து இன்புட் கொடுக்கலாம். ஜஸ்ட்டு பேன் கார்டு இன்புட் கொடுத்துட்றேன். பர்சனல் டீட்டெயில் ஃபில் பண்ணிடுறேன். கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்சனல் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டேன். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ வித் பேமெண்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து UPI கோட் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து கார்டு கொடுத்து கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட சஜெக்ஷன் 2 இயர்ஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அமௌண்ட் நமக்கு கம்மியாகும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் QR கோட் இது கொடுக்கலாம்.
ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே, கோடு ஸ்கேன் ஆகிடுச்சு. என்னோடய மொபைலில் 4451.5 காசு பேமெண்ட் காட்டுது. பே டு ப்ராசஸ் கொடுத்துட்றேன். ஜஸ்ட் அ மினிட். ஓகே, பேமெண்ட் ஆகிடுச்சு. எங்கேயும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு பாருங்கள். யுவர் பேமெண்ட் இஸ் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு. ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளோட அக்கௌண்ட்லேயே வந்து நமக்கு ஒரு டேஷ்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேஷ்போர்டில் நம்ம டொமைன் பர்ச்சேஸ் பண்ணாலும் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்மளோட டொமைன் டிஎன்எஸ் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்டு நம்ம டொமைனை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து ஹோஸ்டிங்கே மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட டேஷ்போர்டுக்கு போகலாம். ஸோ டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. அதுவாகவே ரீடைரக்ட் ஆகுது. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ரீடைரக்ஷன் ஆகிடுச்சு. இது நம்மளோட பர்சனல் டேஷ்போர்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஹோஸ்டிங் செக்ஷன்ஸில் இருக்கோம். ஹோஸ்டிங் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ப்ரீமியம் வெப் ஹோஸ்டிங் இருக்குது. இப்போ செட்டப் பண்ணால் நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களோட வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும், பர்ஃபெக்டாக செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல்லே வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்பிரஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து நான் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். பிளாகர் டு வேர்ட்பிரஸ் மூவ் பண்ணாலுமே அதுக்குமே வந்து வீடியோ இருக்குது. ஸோ உங்களோட பிளாகர்லேருந்து ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். இப்போ எஸ்எஸ்எல்லில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ்எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பிளாகர் டு வேர்ட்பிரஸ் மூவ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஏற்கனவே இருக்கிற டொமைனில் எஸ்எஸ்எல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். எதில் வந்து ரெக்யூர் அது நமக்கு தேவைப்படுதோ அதில் யூஸ் பண்ணிக்கலாம். எனிவே இதில் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அது நம்ம சொல்ல முடியும். ஒரு சில வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு எஸ்எஸ்எல் ஃப்ரீயாக கொடுத்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுற அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ்டிங்கில் இருக்கிற ப்ரைமரி டொமைனுக்கு மட்டும் தான் நம்ம எஸ்எஸ்எல் செட் பண்ண முடியும். அதர் டொமைனுக்கு செட் பண்ண முடியாது. பட் இவங்க கொடுக்குற டொமைனில் இப்போ எஸ்எஸ்எல் பார்த்திங்கன்னா ஸோ நம்ம எந்த டொமைனில் வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ எனிவேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.